மேலே வாழைப்பால் கொட்டுறன்ட்டு சல்லை பாருங்க எங்கள் அம்மாவுக்கு அதை பொரிக்கிறதுக்கு. இல்லை பண்ணல பொரியலுக்கு. பாருங்க வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த வாழைப்பூவில் நடு சென்டரில் ஒரு 4 அந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி தண்ணியில் தாங்க போடணும். ஏன்னா கருப்பாகி போயிடும் மேலே வச்சோம்னா. அதனால தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அது கூடவே கடலைப்பருப்பு 1 டம்ளர் வேக வச்சு எடுத்துக்கலாம். உனக்கு வேணுமா? தேங்காய் பாருங்க உடச்சி வச்சு இந்த மாதிரி திருவுனா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே பூ மாதிரி அழகாக இருக்கும் தேங்காய். பாண்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அது வதங்கிறதுக்கு கூடவே கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கின பின்னாடி தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 தக்காளி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவுத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு. இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கின பின்னாடி வேக வச்ச கடலைப்பருப்பு, வாழைப்பூ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. திருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. வேக வச்ச வாழைப்பூவில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின முன்னாடி மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூ போட்டு அதை 5 நிமிஷம் வதக்கி எடுத்த பின்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்து எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ சாதம் ரெடிங்க. பச்சை காராமணி கொட்டை போட்டு நல்லா கிரேவிங்க. பொரியல், வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான சாப்பாடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.